கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்தேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது. மார்க்கு 4வது அதிகாரம் 40வது வசனத்தை பார்ப்போம் என்றால், அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? இயேசு கிறிஸ்து சீசரை நோக்கி சொன்ன காரியம், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் அக்கறைக்கு போவோம் என்று சொன்ன உடனே கடலிலே பயணம் செய்கிறதை நாம் இங்கு பார்க்கின்றோம். அப்பொழுது பெரு இரைச்சல், காற்று, பயங்கரமான காற்று. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரப்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. உடனே சீசர்கள் எல்லாரும் பயந்தார்கள். பயந்து, ஐயோ, நாம் இந்த கடலிலே மூழ்கி விடுவோமே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன காரியத்தை, பயந்து போன காரியத்தை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே புயல் காற்று வீசட்டும், அலைகள் அடிக்கட்டும், என்னால் வாழ்க்கை என்கின்ற பயணத்திலே இந்த படவிலே செல்வதற்கு என்னால் முடியவில்லையே, பெருங்காற்று அடிக்கிறதே, என்னால் எதிர்நீச்சல் அடிக்க முடியவில்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் தொடர்ந்து முன்னேற முடியவில்லையே, அப்படி நீங்க குழப்பத்தோடு இருக்கிறீர்களா? வார்த்தை உங்கள் நோக்கிதான் வருகிறது. ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? வார்த்தை உங்கள் நோக்கிதான் வருகிறது. ஏன் விசுவாசம் இல்லையா? 39வது வசனத்தை பார்ப்போம் என்றால், இயேசு அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனுங்க. ஏன் நீங்க பயப்படணும்? ஏன் நீங்க கலங்கணும்? ஏன் நீங்க கண்ணீர் விடணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நம்ம அப்பா கிட்ட சொல்லுங்க. இயேசு கிட்ட சொல்லும் பொழுது இயேசு நம்மளுக்காக பரிந்து பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். நம்மளுக்காக பெருங்காற்றையும் அதற்றுகிறவராய் இருக்கிறார். நம்மளுக்காக புயலை அதற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வீசுகின்ற அந்த புயல்கள் அமைதலாக மாறும். இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களிடத்திலே பேசிக்கொண்டு இருக்கிறார். இறையாதே, பெருங்காற்றே, புயலே, வாழ்க்கையில் போராட்டமே, நிம்மதி இல்லையா? இயேசு உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி கொடுப்பார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். இறையாதே, அமைதலாயிரு, விசுவாசமாயிரு. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.